யோகீம் அன்னாவின் மகள் மரியா. அவர் யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமானவர். கடவுளிடம் மிகுந்த நம்பிக்கையுள்ளவர். தூய்மை நிறைந்த கீழ்ப்படிவுள்ள பெண். கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த இந்த கன்னிகையிடம் அனுப்புகிறார். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். நீர் பரிசுத்த ஆவியால் கற்பவதியாகி ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். இது எப்படி ஆகும்? நான் ஒரு கன்னி, எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. தூய ஆவி உம்மீது வருவார். கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். ஆண்டவரின் அடிமை நான். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. அவளைத்தானே எனக்கு கல்யாணத்துக்கு நிச்சயத்து இருக்கிறாங்க. ஊர் சனத்துக்கு இது தெரிய வந்தால் நான் ஊரிலேயே இருக்க முடியாது. அவளை ஏற்றுக்கொள்வது எப்படி? மரியாளையும் இந்த சமூகம் தூற்றுமே, பழித்து பேசுமே. மரியா நல்லவள், அவளுக்கு பெரிய அவமானம் வந்துவிடும், பெயரும் கெட்டுவிடுமே. என்ன செய்வது? ஒரு வழிதான் இருக்கு. அவளை இரகசியமாக விலக்கி விடுவான். இப்ப கல்யாணம் வேணாம் என்று தட்டி கழிப்போம். அதுதான் சரி. யோசேப்பே, தாவீதின் மகனே, மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவள் கருத்தாங்கி இருப்பது தூய ஆவியால் தான். அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களின் பாவங்களில் இருந்து மீட்பார். ஆண்டவரே, என்ன காரியம் செய்ய இருந்தேன்? ஊருக்குள்ள நீதிமான் நேர்மையாளர் என்று எனக்கு பேர் எழுந்து என்ன பிரயோசனம்? இப்ப என்ற கண்களை திறந்துட்டீர். இறைவனின் மீட்பு திட்டத்தில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டுள்ளார். நான் நல்ல வளர்ப்பு தகப்பனாக மரியாளுக்கு துணியாக இருக்க வேணும். எல்லோரும் கேளுங்கள். ஆகஸ்துஸ் சீசர் தனது மக்களின் பெயர்களை பதிவு செய்யுமாறு அறிவித்துள்ளார். இது அரசின் கட்டளை. என்ன இது புது கதையா இருக்குது? புதுசா உடனே சட்டங்களை போடுறாங்க. உடனே எப்படி போறது? அரசனின் உத்தரவை மீறினார். என்ன நடக்கும் என்று தெரியும்தானே? நமது பெயரையும் பதிவு செய்ய வேணும். வாருங்கள், நாம் சேர்ந்து போவோம். பெத்லஹேம் என்ற சொந்த ஊர்.
இப்ப நாங்க வெளிக்கிட்டாதான் சரி. வெளிக்கிடு மரியா, போவாம். கன தூரம் நடக்க உன்னால் இயலாது. என்ன செய்ய, நிலைமை இப்படியா கிடக்கு. பெத்லஹேமுக்கு வந்துட்டான் மரியா. இரவாச்சு, தங்குறதுக்கு இடமில்லை. இங்கே இருக்கிற விடுதிகளில் கேட்டு பார்ப்போம். ஐயா, நாங்க நசரேத்திலிருந்து வாரோம். எந்த மனைவி சரியா கஷ்டப்படுறா. இரவு தங்குறதுக்கு இடம் தாங்க ஐயா. இங்கு எல்லா அறையிலும் ஆட்கள் நிறைஞ்சிட்டாங்க. வேற விடுதியில கேட்டு பாருங்க. அம்மா, கொஞ்சம் இறங்கி எங்களுக்கு தங்க இடம் தாங்கம்மா. அட நீ வேற, எத்தனை பேர் வந்துட்டாங்க. இல்லைன்னு சொல்லி கழிச்சு போனேன். போ போ. ஐயா, எல்லா விடுதிகளுக்கும் ஏறி இறங்கிட்டான். இடம் இல்லையா? இவளின் நிலைமையை பார்த்து தங்குறதுக்கு இடம் தாங்க ஐயா. இந்த பிள்ளையே பார்க்க பாவமா இருக்கு. இடம் இல்லை, என்ன செய்ய? இதுக்கு பின்னாலில் மாட்டுக்கொட்டில் ஒன்று இருக்கு. அங்கு போய் தங்குங்க. இது போதும் ஐயா. என்னால் நடக்க முடியாமல் இருக்குது தாதே. வாருங்கள் தாதே, அங்கே போவோம். என்ன வாழ்க்கையப்பா இது? இடம் விட்டிடமாய் திரியிறோம். குளிரும் பனியும் வேற வாட்டுது. மனுஷங்களாக பிறந்தா கஷ்டங்களை அனுபவிச்சுத்தான் ஆகணும். இது எங்கட தலைவிதி. முடிவு காலம் எப்ப வரும்? இந்த சமூகத்தில் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, மதிப்பும் இல்லை. நாங்க குப்பைகள் ஆடுகளோடு திரியிறோம், அதுகளோடு தூங்குறோம். என்னைத்தால நினைக்கலாம். நீ வேற இதோட விட்டாங்களாம். நாங்க பொய்யர்கள், திருடர்கள், அடுத்தவங்கட பொருட்களை எடுக்கிறோம் என்று சொல்லுது சனா. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போகாட்டிக்கு நீ ஆடு மாடு மேய்க்கு தாண்டா சரி என்று எங்களை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறாங்க. அதுதான் எங்களை சின்ன பிள்ளைகள் கூட மதிக்குதுகள் இல்லை. ஆனா இந்த தொழிலிலும் எத்தனை நுணுக்கங்கள் இருக்கு. எதையும் அவன் செய்து பார்க்க வேண்டும். தெரியும் அதோட அருமை. எங்களுக்கு படிப்பறிவு இல்லாட்டியும் அனுபவ அறிவு இருக்கு. அப்பே நீ ஒரு படிக்காத மேதேன்னு சொல்ல வாராய். சோம்பேறியாக வீட்டை இருக்காம உழைச்சி சாப்பிடுறோமே, அது போதும். சரி சரி, நேரம் போனதே தெரியல. இப்ப நடுசமம் போல இருக்கு. ஆடுகள் கிட்டதான் நிக்குது. நாங்க கொஞ்சம் நித்திர கொள்ளுவோம்.
பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப் போகின்றேன். இன்று கடவுளின் மகன் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். கேட்டீங்களா? மனுஷங்க கைவிட்டாலும் தெய்வம் எங்களை கைவிடல. அவர் எங்களை பெரிய ஆட்களாக நினைச்சிட்டார். அதாலதான் பெரியவராம் இயேசுவின் பிறப்பை எங்களுக்கு சொல்லி இருக்கு. தீவன தொட்டியில்டா அது ஒரு மாட்டு கொட்டிலாத்தான் இருக்க வேணும். அந்த இடங்களா? அதுதான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. வாங்க கதியா போவோம். இருவரும் என்னை போல வானத்தை பார்த்து கொண்டு வாரீங்களே. ஆமாம், கீழ்த்திசை வானில் ஒரு அதிசய விண்மீனை கண்டேன். அது காட்டும் வழியாக வாரேன். என்ன அதிசயம்! வேறு தேசங்களிலிருந்து வாரும். இதுக்கு முன் சந்திச்சதே இல்லை. பல கஷ்டங்களை தாண்டி வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துள்ளோம். காரணம் இந்த விண்மீன் தான். இது ஒரு சாதாரணமான விண்மீன் அல்ல, இது ஒரு புதிய பிறப்பின் அடையாளம். அப்படி என்றால் நாங்கள் பல காலமாக காத்திருந்த யூதர்களின் அரசன் பிறந்து விட்டாரோ? அப்படிதான் இருக்க வேணும். ஒரு மகா அரசன் பிறப்பதற்கான அறிகுறி இது. இந்த விண்மீன் கூறும் செய்தி அதுதான். ஏரோது அரசனின் அரண்மனையை நாங்கள் நெருங்க நட்சத்திரம் மறைந்து விட்டது. ஏரோதின் அரண்மனைக்கு போவோம். பிறந்திருக்கும் குழந்தையை பற்றி விசாரிப்போம். வணக்கம் அரசே. வணக்கம் வணக்கம். இன்று ஏதாவது விசேஷம் உண்டா? மன்னா, உங்களை பார்க்க 3 வெளிநாட்டு ஞானிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை கண்டதாக சொல்லுகிறார்கள். அப்படியா? அவர்களை வரச் சொல். எனது பெயர் மெல்கியோர். வணக்கம் அரசே, நான் கஸ்பர். நான் பால்தசார். நீங்கள் இங்கு வந்ததன் நோக்கம்? நாங்கள் வானத்தில் விசித்திரமான நட்சத்திரத்தை கண்டோம். அது ஒரு மகத்தான அரசனின் பிறப்பை அறிவிக்கிறது. யூதர்களின் அரசனான குழந்தை எங்கே பிறந்திருக்க என்பதை அறிய வந்தோம். அவர் பிறந்ததை அறிவிக்கும் நட்சத்திரம்தான் அது. நீங்கள் அவரை பார்த்தீர்களா? இன்னும் கண்டு கொள்ளவில்லை அரசே. நட்சத்திரத்தை தொடர்ந்து பயணம் செய்கிறோம். அவரை கண்டு வணங்க வந்தோம். என்ன அரசனா? யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறானா? எனக்கு தெரியாமலா? அப்படி ஒரு பிறப்பு செய்தி எனக்கு வரவில்லையே. நான் அதை விசாரித்து சொல்கிறேன். வெளியே சற்று நில்லுங்கள். மறைநூல் அறிஞரே, இவர்கள் கூறுவது உண்மையா? என் ஆட்சிக்கு ஆபத்தே. எங்கே பிறந்திருக்கு அந்த குழந்தை? சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் இப்ப வந்து புத்தகத்தை புரட்டுகிறீர். அது அரசே, யூதேயாவிலே பெத்லஹேமில் பிறந்திருக்க வேண்டும். 700 ஆண்டுகளுக்கு முன்பு எசாயா என்ற தீர்க்கதரிசி கன்னி கருத்தாங்கி ஒரு குமாரனை பெறுவாள். கடவுள் வானில் ஒரு நட்சத்திரத்தை
அடையாளமாய் கொடுப்பார் என்று எழுதியுள்ளது அரசி. இதை அறிந்து கொள்ளுங்கள். இதை அலட்சியமா விட்டதே எனக்கு எதிராக இன்னொரு அரசனா அவனை அழிக்காமல் விட மாட்டேன். உங்கள் தேடலை தொடருங்கள். நீங்கள் முதலில் சென்று குழந்தையை வணங்குங்கள். பிறகு வந்து எனக்கு சொல்லுங்கள். நானும் அவரை வணங்க வேண்டும். சென்று வருகின்றோம். தேவதூதன் சொன்ன அடையாளத்தை பார்த்தா அது இந்த மாட்டு கொட்டிலாக தான் இருக்கும். உள்ள ஒரு தாலாட்டு சத்தம் கேட்குத. வாங்க வாங்க போய் பார்ப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனத்தோர்க்கு அமைதி உரித்தாகுக. உலகில் அமைதி நிலவட்டும், பருமை ஒளியட்டும், பகைமையும் தீமையும் தகரட்டும், மனிதம் மலர்ந்து மனித நேயம் வளரட்டும். நம்பிக்கையின் மக்களாக 2025 யூபிலி ஆண்டின் பாலன் இயேசுவின் வாழ்த்துக்கள்.